வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த பிகினர் சீரிஸ்ல இன்னைக்கு நாம அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன? இந்த அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல வரும்? அப்புறம் இந்த பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வந்ததானா எந்த ஆர்டர்ல அந்த அட்ஜெக்டிவ்ஸை சொல்லணும்? இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க உங்க அப்பாவை அம்மாவை பென் வாங்கிட்டு வர சொல்றீங்க. எனக்கு பென் வாங்கிட்டு வாங்க. எத்தனை பென்னு வேணும்? என்ன கலர் பென்னு வேணும்? என்ன பென்னு வேணும்? பால் பென்னா, ஜெல் பென்னா, இங்க் பென்னா, ப்ளூ கலரா, எத்தனை பென்னு? இந்த மாதிரி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? எனக்கு 2 ப்ளூ பால் பென்ஸ் வாங்கிட்டு வாங்க. எப்படி நம்ம சொல்லுவோம்? இப்போ நீங்க வந்து அந்த ஷர்ட்டை எடு அப்படின்னு சொன்னா, எந்த ஷர்ட்? அந்த ப்ளூ கலர் ஷர்ட். ஸோ நம்ம கலரை சொல்றோம். உங்ககிட்ட 2 ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கே, அதுல எது? அந்த ப்ளூ கலர் லினன் ஷர்ட்டை எடு. ஸோ நம்ம மெட்டீரியல் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றதுக்கு நாம அடிஷ்னலாக இதெல்லாம் சேர்த்து சொல்றோம் இல்லையா? என்ன கலர், என்ன மெட்டீரியல், எத்தனை, என்ன சைஸு, என்ன ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய. அதுலேயும் நம்ம வந்து பர்சனை பற்றிலாம் பேசுகிறப்போ உங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? அவன் ரொம்ப பிரில்லியன்ட், அவர் வந்து ரொம்ப ஆனஸ்ட் மேன், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் தான் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இந்த அட்ஜெக்டிவ்ஸ் 2 விதமான இடங்கள்ல வரும். ஒன்று என்ன அப்படின்னா, இமீடியட்டா லிங்கிங் வேர்புக்கு பக்கத்துல வரும். ஸோ லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்றது டோட்டலா ஒரு 23 லிங்கிங் வேர்ப்ஸ் இருக்கு. ரொம்ப காமனா நமக்கு தெரிஞ்ச ஒரு லிங்கிங் வேர்ப் என்ன அப்படின்னா, இந்த பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், இந்த மாதிரியான பி வேர்ப்ஸ். இதுக்கு பக்கத்துல வர்றது ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ இந்த இடத்துல ஐ எம் ஹாப்பி அப்படின்னா, இந்த ஆம்ன்ற லிங்கிங் வேர்ப் பக்கத்துல ஹாப்பி அப்படின்ற இந்த வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ அவள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நவுன் இல்லை, ப்ரொனவுன், பரவாயில்ல. ஸோ அவளை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அந்த பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த பொண்ணு? அங்கே நிறைய பேர் இருக்காங்களே, அந்த டாலா இருக்கால அந்த பொண்ணு. ஸோ இந்த ப்ரொனவுனை நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றதுக்காக டால் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்போ அது ஒரு அட்ஜெக்டிவ். ஷி வாஸ் டால். ஸோ வாஸ் அப்படின்ற லிங்கிங் பக்கத்துல இந்த டால்ன்ற வார்த்தை இருக்கு. இது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி லிங்கிங் வேர்ப் பக்கத்துல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ பி வேர்ப் சொன்னோம். இது தவிர இன்னும் நிறைய லிங்கிங் வேர்ப்ஸ் இருக்கு. இன்னும் கூட எக்ஸாம்பிள்ஸ் இங்க பார்க்கலாம். வந்து ஃபீல், லுக், சீம், டேஸ்ட், அப்பியர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் லிங்கிங் வேர்ப்ஸ் தான். இப்போ இந்த வாட்டர் வந்து தொட்டு பார்த்தா வார்மா இருக்கு. இட் ஃபீல்ஸ் வார்ம். ஸோ அந்த ஃபீல் அப்படின்ற லிங்கிங் வேர்ப் பக்கத்துல வர்ற இந்த வார்ம் அப்படின்ற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். இந்த ரூம் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. இந்த ரூம் லுக்ஸ் ஸ்பேஷியஸ். ஸோ லுக் அப்படின்றது கூட ஒரு லிங்கிங் வேர்ப் தான். இது பக்கத்துல வர இந்த ஸ்பேஷியஸ் அப்படின்ற வார்த்தையும் ஒரு அட்ஜெக்டிவ். அவ பார்க்கறதுக்கு டயர்டா இருக்கா. ஷீ சீம்ஸ் டயர்ட். ஸோ இந்த சீம் பக்கத்துல வர இந்த டயர்டுன்ற வார்த்தை. அதே மாதிரி டேஸ்ட் பக்கத்துல வர இந்த டெலிஷியஸ் அப்படின்ற வார்த்தை. இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது லிங்கிங் வேர்ப் பக்கத்துல வர வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்ததா இன்னொரு இடம் எங்க அப்படின்னா, நவுனை டிஸ்கிரைப் பண்றதுன்னு சொன்னோம். ஸோ நவுனுக்கு இம்மீடியட்டா முன்னாடி வர்றதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஐ வாண்ட் அ ப்ளூ பென். ஸோ இந்த இடத்துல பென் அப்படின்றது ஒரு நவுன். ஸோ என்ன பென் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் பென். ஸோ இந்த இடத்துல ஒரு கலரை நம்ம வந்து நவுனுக்கு முன்னாடி அதை டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ அந்த நவுனுக்கு இம்மீடியட்டா முன்னாடி வர்ற இந்த ப்ளூ அப்படின்ற வார்த்தையும் ஒரு அட்ஜெக்டிவ். இங்க பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி பிரிங் மீ மை லினன் ஷர்ட். ஸோ இந்த ஷர்ட் என்ன ஷர்ட் அப்படின்றதுக்கு இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சேர்த்து சொல்றோம். ஸோ அப்போ இது ஒரு அட்ஜெக்டிவ். இது இந்த ஷர்ட் என்ற நவுனுக்கு இமீடியட்டா முன்னாடி வருது. ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். ஃபுட் அப்படின்ற இந்த நவுனுக்கு முன்னாடி வர இந்த ஸ்பைசி அப்படின்ற வார்த்தையும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஸோ நம்ம 2 இடங்கள் பார்த்தோம். ஒன்று லிங்கிங் வேர்புக்கு பக்கத்துல, அடுத்தாவது லிங்கிங் வேர்புக்கு இமீடியட்டா அடுத்தது, 2வது நவுனுக்கு இமீடியட்டா முன்னாடி. ஸோ இந்த வார்த்தைகள்ல நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது தவிர டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. அதையும் நாம நிறைய இடங்கள்ல அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு பென் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ ஹாவ் அ பென். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த அண்ட் த இந்த ஆர்டிகல்ஸையும் நம்ம வந்து அட்ஜெக்டிவா கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இது இமீடியட்டா நேமுக்கு முன்னாடி, அதாவது நவுனுக்கு முன்னாடி வருது இல்லையா? அதனால இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மை, யுவர், ஹிஸ், ஹர், அவர் இந்த மாதிரி வார்த்தைகளையும் நாம வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் மை ஷர்ட், இட் இஸ் யோர் பென்,
It is his bag. இதெல்லாம் இந்த மாதிரி my, your, his, her, our இதெல்லாமே பாருங்க நவுனுக்கு முன்னாடி போடுவோம் இல்லையா? இதுவும் adjectives. அடுத்தது வந்து demonstrative அப்படின்னு சொல்லுவோம். அதாவது this, இது, அது, இவைகள், அவைகள் அப்படின்னு கையை காட்டி சொல்ற வார்த்தைகள். So this, that, these, those இதெல்லாம் கூட adjectives. I like that girl அப்படி சொல்றோம் இல்லையா? இது தவிர determiners அப்படின்றப்போ what, which and whose இந்த 3 questioning wordையும் நம்ம வந்து adjective கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதுவும் நவுனுக்கு முன்னாடி வரும். இப்போ வந்து what color is your shirt எப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ கலர்ன்ற நவுனுக்கு முன்னாடி வர்றதுனால இந்த கொஸ்டின் வேர்டையும் நாம ஒரு அட்ஜெக்டிவா கன்சிடர் பண்ணுவோம். whose pen is this? ஸோ இந்த பெண்ணுக்கு முன்னாடி வர்ற இந்த whose அப்படின்ற இந்த வேர்டு. which actor is your favorite? ஸோ இந்த மாதிரி ஆக்டருங்கிற நவுனுக்கு முன்னாடி வர்ற இந்த வார்த்தை. ஸோ மற்ற WH கொஸ்டின்ஸ் இப்படி வராது. இந்த 3 வேர்ட்ஸ் தான் பெரும்பாலும் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதையும் நாம அட்ஜெக்டிவ்ஸா கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது நம்ம வந்து டிட்டர்மைனர் அப்படின்னு சொல்றப்போ எத்தனை, எவ்வளவு இதெல்லாம் சொல்ற மாதிரியான வார்த்தைகள். இப்போ வந்து நம்ம வந்து கவுண்ட் சொல்லுவோம். குவான்டிட்டி எத்தனை, அங்க வந்து ஒரு 3 ஆப்பிள் இருக்கு. there are 3 apples. ஸோ அந்த 3ன்ற வார்த்தை. வீட்டில் தேவையான அளவு பால் இருக்கா? இஸ் தேர் இனஃப் மில்க் அட் ஹோம்? இஸ் தேர் இனஃப் மில்க் அட் ஹோம்? ஸோ இந்த மில்க் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடியே பாருங்க இனஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சாப்டர் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி செகண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். சால்ட்டுக்கு முன்னாடி a pinch of salt, a pinch of அப்படின்றதெல்லாம் கூட அட்ஜெக்டிவ்ஸ் தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது வேர்ப் இருக்கு, அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர்ற வார்த்தைகளை நம்ம வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேர்போடைய தேர்ட் ஃபார்மை நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். சில வார்த்தைகளுக்கு இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிளை கூட நாம அட்ஜெக்டிவ்ஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடி அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம சொல்றோம். அதாவது இந்த V3 தான் நம்ம இந்த இடத்துல இடி அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஐஎன்ஜில முடிகிற அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஐஎன்ஜி அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த இடி அட்ஜெக்டிவ்ஸை எப்போ யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி அட்ஜெக்டிவ்ஸை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடி அட்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க நாம எப்படி ஃபீல் பண்றோம், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இதை பத்தி பேசுறதுக்கு இடி அட்ஜெக்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா, நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பத்தி பேசுறதுக்கு இடி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். எது நமக்கு அந்த எமோஷனை காஸ் பண்ணுதோ அதை பத்தி பேசுறப்போ நாம ஐஎன்ஜி அட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது அப்படியே நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். இப்போ போர் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்லேயே போர் அடிக்குது அப்படிதான் நம்ம சொல்றோம். ஸோ போர் அப்படின்றப்போ அதோடைய தேர்ட் ஃபார்ம் போர்டு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறப்போ போரிங். எப்போ போரிங்கை யூஸ் பண்ணணும், எப்போ போர்டு யூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம தமிழ்ல சொல்றப்ப இந்த படம் ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. பட் எந்த இடத்துல நம்ம போர்டுன்னு சொல்லணும், எங்க போரிங் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. என்னுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி பேசுறப்போ நம்ம இடி அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ என்னுடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறப்போ ஐ எம் போர்டு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், அட்ஜெக்டிவ்ஸ் வந்து இமீடியட்டா அந்த லிங்கிங் வேர்ப் பக்கத்துல தான் வரும். ஸோ அப்போ ஐ எம் போர்ட், ஐ ஃபீல் போர்ட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு லிங்கிங் வேர்பை போட்டு பக்கத்துல தான் நம்ம அட்ஜெக்டிவை போடணும். ஐ போர்டு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அட்ஜெக்டிவ் எப்பவுமே லிங்கிங் வேர்ப் பக்கத்துல வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஐ எம் போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த படம் தான் எனக்கு அந்த போர் அடிக்கிற ஃபீலிங்கை ஏற்படுத்தினது, அதுதான் அந்த காஸ். அதை பத்தி பேசுறப்போ நாம ஐஎன்ஜி அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணோம் இல்லையா? அப்ப the movie is boring, the movie is boring. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க லிங்கிங் வேர்ப் பக்கத்துல தான் இந்த போரிங் அப்படின்ற அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரியான இன்னொரு வார்த்தை கூட எடுத்துக்கலாம், சர்ப்ரைஸ். அதோடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து சர்ப்ரைசிங் அண்ட் தேர்ட் ஃபார்ம் வந்து சர்ப்ரைஸ்ட். ஸோ இடி அட்ஜெக்டிவ் அண்ட் ஐஎன்ஜி அட்ஜெக்டிவ். ஒரு நியூஸ், அந்த நியூஸால நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஸோ என்னுடைய ஃபீலிங், என்னுடைய எமோஷன் வந்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இடி அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். ஸோ எது எனக்கு அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துனுச்சு, அந்த காஸ் என்ன அப்படின்னா அந்த நியூஸ். ஸோ அந்த நியூஸை சப்ஜெக்டா வச்சு சொல்றப்போ நம்ம ஐஎன்ஜி அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை த நியூஸ். அந்த நியூஸால் நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை த நியூஸ்.
இந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்றோம். காஸ். அப்ப இந்த நியூஸ் வாஸ் சர்ப்ரைசிங். The news was surprising. அடுத்த வார்த்தை annoy. annoyனா எரிச்சல் படுத்துறது. annoying ing சேர்த்து சொல்றோம். present participle. annoyed third form ed சேர்த்து வர்றது. So நான் எரிச்சல் அடைந்தேன். என்னுடைய எமோஷன். இந்த சத்தத்தால எனக்கு எரிச்சலா இருந்துச்சு எனக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதுன்னா அந்த சத்தம் தான் எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஸோ என்னை முன்னிறுத்தி என்னுடைய எமோஷனை பத்தி பேசுறப்போ அன்னாய்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஐ வாஸ் அன்னாய்டு பை த நாய்ஸ். ஐ வாஸ் அன்னாய்டு பை த நாய்ஸ். எனக்கு இந்த எரிச்சலை ஏற்படுத்தின அந்த சத்தத்தை முன்னிறுத்தி அதை சப்ஜெக்டா வச்சு சொல்றப்போ ஐஎன்ஜி. த நாய்ஸ் வாஸ் அன்னாயிங். த நாய்ஸ் வாஸ் அன்னாயிங். இந்த சத்தம் வந்து ரொம்ப எரிச்சல் மூட்டக்கூடியதா இருந்துச்சு. அடுத்த வார்த்தை ரிலாக்ஸ். ரிலாக்ஸ்ட் இடி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ரிலாக்ஸிங். இப்போ அவ கொஞ்சம் குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணா அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவளுடைய ஃபீலிங். ஷி ஃபெல்ட். இந்த இடத்துல ஃபீல் அப்படின்றது ஒரு லிங்கிங் வெர்ப். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து இடத்துல ஃபெல்ட்னு போட்டிருக்கோம். அது பக்கத்துல தான் அட்ஜெக்டிவ் போட்டிருக்கோங்க அப்படிங்க. ஷி ஃபெல்ட் ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர் அ ஷவர். ஷி ஃபெல்ட் ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர் அ ஷவர். இந்த இசை வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. அந்த இசை வந்து மனசுக்கு அமைதியாகவும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. The music is relaxing. The music is relaxing. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸைட் இந்த மாதிரி. டிஸ்டர்பிங் அண்ட் டிஸ்டர்ப்டு இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல நீங்க நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு பொருளை ஒரு நபரை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க நிறைய வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைகளை அந்த அட்ஜெக்டிவ்ஸை எந்த ஆர்டர்ல நம்ம சொல்லணும்? பொதுவா இந்த ஆர்டர்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மைனர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த ஆர்டிகல்ஸ் திஸ் தட்டு மாதிரியான வார்த்தைகள், மை ஹிஸ் ஹர் இந்த மாதிரியான வார்த்தைகள், அப்புறம் எவ்வளவு அப்படின்றத சொல்ற மாதிரி சம் இனஃப் இந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் வேர்டு ஏதாவது இருந்தா இதையெல்லாம் நம்ம இந்த இடத்துல டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். அடுத்தது நம்மளுடைய ஒப்பீனியன். நம்மளோட ஒப்பீனியன்னா அது ரொம்ப அழகா இருக்கு. அவங்க எப்படி ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, தைரியமானவங்களா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய ஒப்பீனியன். ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியனை சொல்றது செகண்டா வரணும். அடுத்தது சைஸ், பெருசா இருக்கு சின்னதா இருக்கு, டைனி பிக் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அடுத்தது ஏஜ். இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு சொல்றது ரொம்ப பழசு அப்படின்னு சொல்ற மாதிரி, ஓல்டு, நியூ, மாடர்ன் இந்த மாதிரி சொல்ற வார்த்தைகள். அடுத்தது ஷேப். என்ன ஷேப்ல இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, இந்த ஆர்டர்ல தான் நம்ம வரிசையா சொல்லுவோம். அடுத்தது இந்த இடத்துல ஆரிஜின் அப்படின்றப்போ எந்த நேஷனாலிட்டி இல்லை எந்த ஊரை சேர்ந்தது. அடுத்தது என்ன மெட்டீரியல். இந்த ஆரிஜின் அண்ட் மெட்டீரியலை நம்ம ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆரிஜினை இப்போ ஒரு ஃப்ளாக் இருக்கு அப்படின்னா அது ஒரு இந்தியன் ஃப்ளாக். அப்போ இந்தியன், சைனீஸ் அப்படிலாம் சொல்றதெல்லாம் ஆரிஜின். அடுத்தது என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸை அரேஞ்ச் பண்ணுவோம். இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தோசாஸ் காம்ப் அப்படின்ற இந்த அக்ரோனிமை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப இல்லை ஒரு 4-5 அட்ஜெக்டிவ் இருக்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ ரீசெண்டா காஷ்மீர் போனேன், அப்போ 2 ஷால் வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டூ அப்படின்றதே ஒரு டிட்டர்மைனர், அதுவே ஒரு அட்ஜெக்டிவ் தான் இல்லையா? ஐ பர்ச்சேஸ்டு 2 ஷால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ஷால் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ரொம்ப கார்ஜியஸா இருந்தது, ரெட் கலர்ல இருந்தது. அது காஷ்மீரி ஷால். அது உலன் ஆன ஷால். இப்போ சில்கா உலனா இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா தோசாஸ் காம்ப் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிட்டர்மைனர் ஹவு மெனி 2 அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம். அடுத்து அது எப்படி இருந்துச்சுன்ற நம்மளுடைய ஒப்பீனியன். அது ரொம்ப அழகா இருந்தது, கார்ஜியஸா இருந்தது. அடுத்தது என்ன கலர். அடுத்தது எந்த அதோடைய ஆரிஜின், அதாவது என்ன கண்ட்ரி எந்த ஊர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அது காஷ்மீர், அதனால காஷ்மீரி அப்படின்ற வார்த்தை. என்ன மெட்டீரியல், அது ஊலால செய்யப்பட்ட ஷால். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம
அட்ஜெக்டிவ்ஸ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி சொல்றப்ப தான் நமக்கு ஈஸியா இருக்கும் அது சொல்றது. 2வது விஷயம் தமிழ்லயே இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? நான் 2 அழகான சிவப்பு காஷ்மீரி கம்பளி சால்வைகளை வாங்கினேன். இத கொஞ்சம் மாத்தி பாருங்க. நான் அழகான 2 அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆனா, அழகான 2 காஷ்மீரி சிவப்பு கம்பளி சால்வைகள் அப்படிலாம் சொல்றப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யோசிச்சு யோசிச்சு சொல்ற மாரி இருக்கும். பட் இந்த ஆர்டர்ல சொல்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லையா? ஸோ அதே மாரி தான் இங்கிலீஷ்லயும். ஐ பர்ச்சேஸ்ட் 2 கார்ஜியஸ் ரெட் காஷ்மீரி வூலன் ஷால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவ எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுத்தா. என்ன குடுத்தா அப்டின்னா, ஒரு மிரர். அது வந்து சாதாரண மிரர்லாம் இல்ல. அது வந்து பெல்ஜியம் மிரர். அது எதால செய்யப்பட்டதுன்னா, சில்வரால செய்யப்பட்டது. அதே மாரி அது வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓவல் ஷேப்ல இருந்தது, இல்ல ரெக்டாங்கில் ஷேப்ல இருந்தது, பெருசா இருந்தது, சின்னதா இருந்தது. நீங்க இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிட்டர்மைனர்ங்கிறது 1 அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம 1 அப்படி இல்ல, அப்படிங்கிற ஆர்டிகிள நம்ம யூஸ் பண்றோம். ஷி கிஃப்டட் மீ அ பியூட்டிஃபுல் ஓவல் பெல்ஜியன் சில்வர் மிரர். ஷி கிஃப்டட் மீ அ பியூட்டிஃபுல் ஓவல் பெல்ஜியன் சில்வர் மிரர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ அரேஞ்ச் பண்ணணும். நெறைய 1க்கு மேல அட்ஜெக்டிவ்ஸ் இருந்ததானா, இந்த மாதிரி ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோல நாம அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.